வாழ்க்கை அவ்வளவுதான் நினைத்து பார்த்து கொண்டிருந்த ஆகார் இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்க ஊற்றுகள் திறக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, இனி நாம் வாழும்படியான வழிகளை கர்த்தர் எனக்காக திறப்பார். இந்த உலகம் கொடுத்த ஆன்சர் உனக்கு ஃபுல் ஸ்டாப் தான், ஆனா ஆண்டவர் கொடுத்ததோ உனக்கு கமா. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? யோசேப்பு லைஃப்ல அவன் சகோதரர்களும் நினைச்சது ஃபுல் ஸ்டாப் தான், ஆனா ஆண்டவர் நினைச்சதோ கமாவை வச்சு விட்டார். இனி பாருடா, இந்த கமா என்னெல்லாம் செய்ய போகுது பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எந்த நிந்தனைகளை பார்த்து கொண்டிருந்தீங்களோ, எந்த வேதனைகள் நீங்க பார்த்து கொண்டே இருந்தீர்களோ, எந்த அழுகையை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ, இனி அதை நீங்க காண மாட்டீர்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் பயப்பட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இவ்வளவு நாள் பயப்படுற தெரியுமா? ஒரு சின்ன வியாதி வந்தா பயப்படுறீங்க, கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா பயப்படுறோம், சின்ன கட்டி ஏதோ வந்துச்சுன்னா பயப்படுறோம். அப்போ நீங்க இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருந்தது, பயப்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண காரியம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, என் இயேசுயா உமக்கு. நல்லா உள்ளதன் ஆழத்துல மகிழ்ச்சியோட ஆராதனை உமக்கு, விடுதலையோட நீங்க ஆராதிக்கிற வேளையில மாற வேண்டிய உன்னுடைய எல்லா தத்தளிப்புகளும் இன்னைக்கு மாறட்டும். ஆண்டவரே, உன்னுடைய சந்தோஷத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை, ஆமென் ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, இயேசுவே உமக்கே. அற்புதம் வேணும்னு சொல்ற பிள்ளைங்க சொல்லுவோமா? அற்புத நீங்க தானப்பா, அற்புத நீங்க தானப்பா, ஆமென் ஆமென், அற்புத நீங்க தானப்பா, என் இயேசுயா அற்புத நீங்க தானப்பா. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? நீங்க தானப்பா, நீங்க தான் அற்புத நீங்க தானப்பா, ஆமென் ஆமென், அற்புத நீங்க தானப்பா, என் இயேசப்பா அற்புத, ஆமென் ஆமென் ஆமென், அற்புத நீங்க தானப்பா, அற்புத நீங்க தானப்பா. ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்? என் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென், அற்புத நீங்க தானப்பா, அற்புத நீங்க தானப்பா, ஏசப்பா அற்புத நீங்க தானப்பா, என் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் சொல்லலாமா? நீங்க மட்டும் போதும் ஏசையா, நீங்க மட்டும் போதும் ஏசையா, ஏசையா நீங்க மட்டும் போதும் ஏசையா, என் ஏசையா நீங்க மட்டும்
போதும் ஏசையா. ஏசையா நீங்க மட்டும் போதும் ஏசையா. ஏசையா நீங்க மட்டும் போதும் ஏசையா. ஏசையா நீங்க மட்டும் போதும் ஏசையா. என் ஏசையா. உள்ளது நாளத்திலிருந்து நீங்க அந்த உலகம் அல்ல. உங்க வார்த்தை எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும், உங்க மகிமை எனக்கு போதும். உயிர் திறந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க உமக்குள்ள களி கூறத்தக்கதாக. என் ஏசையா நீங்க மட்டும் போதும் ஏசையா. உம்மாலே முடியுமையா. எல்லாரும் ஆசையா சொல்லலாமா? உம்மாலே முடியுமை. எவன் சொன்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மாறாதுன்னு, அவரால முடியும் சொல்ற பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லு. இந்த பிரச்சனையை மாற்ற, இந்த கண்ணீரை மாற்ற, இந்த உபத்திரவத்தை மாற்ற, இந்த நெருக்கங்களை மாற்ற உம்மாலே முடியுமையா. ஏசையா உம்மாலே முடியுமையா. ஏசையா உம்மாலே முடியுமையா. என் ஏசையா. உம்மாலே உம்மாலே முடியுமையா. அந்த பிசினஸ் எனக்கு கொடுக்க, அந்த வியாதியை மாற்ற உம்மால முடியும் அப்பா. உம்மால மட்டும் முடியும். முடியுமையா. எவனாந்திர பாதையை மாற்ற, என் இடிக்கப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற, என்னுடைய வாழ்க்கையில தீக்கிரையாக்கப்பட்ட காரியங்களை மறுபடி கட்டி எழுப்ப உம்மால முடியும் சொல்ற பிள்ளைங்க, நீங்க ஆராதிக்கிற வழியில உனக்கு அது அப்படியே உண்டாகட்டும். உம்மாலே உம்மாலே முடியுமையா. என் ஏசையா. உம்மாலே 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 முடியுமையா. ஆமென் ஆமென். நீதாலகா கமடலபா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர், அவரால முடியும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. உம்மாலே உம்மால் முடியுமையா. உம்மாலே உம்மாலே முடியுமையா. என் ஏசையா. உம்மாலே உம்மாலே முடியுமையா. எத்தனை பேருக்கு நீங்க ஒரு அற்புதம் அவரால நடக்கும் சொல்லி உம்மால முடியும் அப்பான்னு சொல்லுகிற பிள்ளைங்க? முடியுமையா. ஏசையா உம்மாலே முடியுமையா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்பாவை மாத்தி சொல்லுவோமா? மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. என் வாசையா நீர் மாத்திரம் போதும், நீ
நீர் மாத்திரம் போதும். ஆமென். ஆமென். நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் எங்களுக்கு. எத்தனை பேர் அதை உண்மையாக சொல்ல போறீங்க? எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், என் பாடுகள் இருக்கட்டும், நீர் மாத்திரம் போதும்னு சொல்லிப்பார், அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? மால்டா ராபூஷா உள்ளது நாளத்திலிருந்து ஏதோ ஒரு கூட்டம் அல்ல ஆண்டவரே. இந்த டோக்ஸா என்கிற பேருக்கு அர்த்தமே காட்ஸ் க்ளோரி, கர்த்தருடைய மகிமைன்னு அர்த்தம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல், உன்மேல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் மேல். இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை என் மேல். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, இனி கர்த்தருடைய மகிமை. இதுவரைக்கும் உங்க மேல என்ன இருந்துச்சு எனக்கு தெரியா. இதுவரைக்கும் உன் மேல தரித்திரம் இருந்திருக்கலாம், இன்னும் வெறுமை இருந்திருக்கலாம், குறைவுகள் இருந்திருக்கலாம், நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், கண்ணீர் இருந்திருக்கலாம், அவமானங்கள் இருந்திருக்கலாம், நிந்தனைகள் இருந்திருக்கலாம், கடன் இருந்திருக்கலாம், இன்னும் இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா விதமான சுமைகள் உன் மேல இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விசுவாசி, கர்த்தருடைய மகிமை இனி என் மேலன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க, ஐயோ என் மேல இனி கர்த்தருடைய மகிமை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே இறங்க வேண்டிய கிருபை இறங்கிரட்டுமே. இனி அவமானங்கள் என் மேல இல்லை, இனி துன்பங்கள் என் மேல இல்லை, இனி மரணத்தின் வல்லமைகள் என் மேல இல்லை, இனி சாபங்கள் என் மேல இல்லை, தரித்திரங்கள் என் மேல இல்லை, குறைச்சல்கள் என் மேல இல்லை, கடன் பாரங்கள் என் மேல இல்லை, பயம் என் மேல இல்லை. இனி கர்த்தருடைய மகிமை என் மேல. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கோங்க, கர்த்தருடைய மகிமை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் ஊழியத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல. எஸ் லார்ட். இனி உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, விசுவாசத்தோடு சொல், கர்த்தருடைய மகிமை என் புள்ள மேல, கர்த்தருடைய மகிமை என் குடும்பத்தின் மேல, கர்த்தருடைய மகிமை நான் செய்யற பிசினஸ் மேல, கர்த்தருடைய மகிமை நான் பண்ற டிராவல் மேல, எல்லாத்துலயும் நீ கர்த்தருடைய மகிமை என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் ஒரு நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணி, அந்நிய பாஷை பேச கிருபைப்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி, எஸ் இனி என் மேல என்னது கர்த்தருடைய மகிமை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனி கர்த்தருடைய மகிமை. இனி நான் துன்பத்தையே சுமந்து, இனி நெருக்கங்களையே சுமந்து. ஒரு நாள் தாவீது அழகா சொல்வார், வருத்தமான பாரம் தான் என் மேல இருக்கிறது, தீயையும் தண்ணீரையும் தான் நான் கடந்து வந்தேன், ஆனால் அப்படியே என் வாழ்க்கை முடியல. செழிப்பான இடத்துல கர்த்தருடைய மகிமை உள்ள உதித்ததுனால செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினார்னு சொல்லி, அவ சும்மா செழிப்பான இடம் வருமா? கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிக்கும் போது, ஒரு பெரிய இருள் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இருள் அது மறைச்சிரும். அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிச்சுச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த இருளையே அந்த மகிமை மாத்தும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த ஆராதனையில் அது எல்லாம் மொத்தமா மாறட்டும் ஆண்டவரே, மொத்தமா மாறட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்ற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த கிருபை இறங்கட்டும் இந்த வேளையில ரைட் நவ. ஆமென். கர்த்தருடைய மகிமை இனி. ஆமா, அதனால ஆண்டுடைய வார்த்தை அழகா சொல்லுறது தானே, எழும்பி நீ பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் மேல உதிக்கணும் ஆண்டவரே? இனிமே என் மேல வேற எதுவும் இருக்கக்கூடாது. சாபங்களோ, உலகத்தின் காரியங்களோ, உலகத்தின் அடிமைத்தனங்களோ, உலகத்தின் பிடியோ என் மேல இருக்கக்கூடாது. என் மேல நீ கர்த்தருடைய மகிமை இருக்கட்டும். என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய மகிமை இருக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் ஆண்டவர் விடுவிச்ச பிறகு
மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் தான் அவர்களுக்கு முன்ன போச்சாம். இனி வேற யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, உன்னை வந்து கேட்ச் பண்ண முடியாது, உன்னை அடிமைப்படுத்தவே முடியாது. இனி என் மகிமை தான் உங்களை சுத்தி நிற்கும்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா, ஆண்டவர் வந்து கிருபைகளை கொடுத்தாருன்னா, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலையும் அந்த மகிமை உதிக்கட்டுமே. யாருக்கெல்லாம் உதிக்கணுமோ அவங்கெல்லாம் கையை உயர்த்தி தட்டி வாங்கிக்கோங்க பாப். நல்ல முழு பலத்தோட யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையின் பிரகாரம், இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி வரட்டும். ஆமென். கர்த்தருடைய மகிமை என் மேல உதித்தது. அப்போ விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. சொல்லலாமா சத்தமா? நீங்க மட்டும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நீங்க மட்டும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தமா நீங்க சத்தமா சத்தமா. come on people of God. தூம் எனக்கு. ஆமென் ஆமென். நீர் மாத்திரம் போதும். சத்தமா வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து சத்தமா எனக்கு. ஆஹா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய மகிமை உதிச்சுச்சுன்னா திறக்க வேண்டிய வெள்ளம் திறக்கும்? விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். முதல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வாழணும்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உன் கண்ணை திறக்கிறாருன்னு சொல்லுங்கப்பா. என்ன வர மாட்டேங்குது சத்தம்? நல்லா சொல்லுங்க சத்தமா. ஆமென். முதல்ல கண்ணு குருடா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த நன்மைகளையுமே பார்க்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள் திறக்கப்பட போகிறது. ஆமாங்க, கண்கள் திறக்கப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கண்கள் திறக்கப்படணும். குருடா இருக்கிறவரெல்லாம் இருந்து இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், ஒருவே என் கண்ணு திறந்து தானே இருக்குது. இந்த கண்ணு திறந்தா நீங்கள் பார்க்கறது தான் பார்ப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற கண்ணு திறந்தா நீ பார்க்காதவைகளையும் கூட பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்போ இந்த கண்ணு திறந்தா உன் பக்கத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் நீ பார்க்கறதுன்னு அந்த பிரச்சனை, அந்த கடன், அந்த பாரம், அந்த உபத்திரம், அந்த வியாதி, அந்த வறுமை, அந்த துக்கம், இதுதானே நம்ம பார்க்குறீங்க. ஆனால் இனி நீ திறக்க போகிற, இனி ஆண்டவர் திறக்க போகிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா, நீ இதுவரைக்கும் அனுபவிக்காதவைகள், இதுவரைக்கும் நீ பார்க்காதவைகள். சொல்லுங்க ஆமே. தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஆயத்தம் பண்ணினவைகளை உனக்காக, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண்கள் காணாதபடி இருக்கிறது. இன்னையிலிருந்து விசுவாசிங்க. இந்த வார்த்தை ரிலீஸ் ஆகும் போதே உனக்கானவைகளை, உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அந்த பெரிய பந்தியை நீ காணும்படியாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பெரிய உயர்வுகளை நீ காணும்படியாய், உன் பிள்ளைகள் மேல இருக்கிறதை நீ காணும்படியாய். ஆமென். உங்க பிசினஸ் நல்ல ஒரு ஹை லெவல்ல வர்றதை நீங்க காணும்படியாய், உன்னுடைய இன்னைக்கு உன் பேங்க் பேலன்ஸ் ஜீரோல இருக்கலாம், உன் பேங்க் பேலன்ஸ் நல்ல ஒரு, நிறைய பேர் நினைப்பானுங்க என்னன்னா இவங்க இது வெறும் ஆசீர்வாதத்தை பேசுறாங்க. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீ ஆசீர்வாதமா தான் வாழணும் முதல்ல. ஆமென். நீ நம்பல, நீ விசுவாசிக்கலன்னா நீ எடுத்துக்காது. ஆனா நான் பேசுறது யாருக்குன்னா, ரொம்ப உடைக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு கூட வழி இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். வாழ்க்கையின் விளிம்பில் வந்திருப்பாங்க. நம்ம பிரசங்கெல்லாம் கேட்குறவங்க நிறைய எனக்கு மெசேஜ் வரும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். என்னென்னா நேரத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னா, பிரதர் உங்கள் செய்தியால் தான் உயிர் வாழ்கிறேன்னு சொன்னாங்க. உங்கள் செய்தி மட்டும் வேணால் இந்த வார்த்தை கேட்கும்போது நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். நாங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி எத்தனையோ சாட்சிகள், உங்கள் செய்தி மட்டும் இல்லைன்னா நான் அன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன், என் வார்த்தைகள் அல்ல, அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் வர்றதுனால தான் உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, இது வரைக்கும் இருளாய் இருக்கிற உங்க சூழ்நிலைகளை கர்த்தருடைய வார்த்தை ரேமா மூலமாக வார்த்தையை அனுப்பி உங்க கண்களை கர்த்தர் திறக்கிறார். அப்ப வாழவே முடியாது நினைச்சிட்டு இருந்த இவ்வளவு நாள், கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? நம்மளாம் வாழ முடியுமா? நம்மளாம் வாழுவோமா? இப்படிப்பட்ட நிலைமையில
அப்படிப்பட்ட ஒரு குறைந்த ஒரு எண்ணத்தோட தான் உன் கண்கள் குருடாக்கப்பட்டதாக இருந்தது. பிசாசும் உன் கண் அப்படிதான் என்ன செய்து வைத்திருந்தான், குருடாக்கி வைத்திருந்தான். ஆனா இந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் ஒரு கண்கள் திறக்கப்படுகிறது. எப்படின்னா, நீ நல்ல வாழும்படியான ஒரு கண்களை ஆண்டவர் நீ பார்க்கும்படியாய் செய்வாரா? ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டணுமே, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. நல்ல நல்ல விடுதலையோட. அப்ப இதுவரைக்கும் உன் கண்கள் பார்த்தது உனக்கு முன்பதாக இருந்த அந்த அந்த வனாந்தரங்களையும், அந்த அவ்வளவுதான் என் புள்ள என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்கிற ஒரு கடைசி நிமிடத்தை தான் உன் கண்கள் பார்த்தது. ஆனா இனி உன் கண்கள் பார்க்க போகிறது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜீவ ஊற்றை பார்க்கும்படியாய், ஜீவனை பார்க்கும்படியாய், நன்மையானவைகளை. எத்தனை பேர் வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது ஒரு 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 இருள் தான் எங்க வாழ்க்கையில் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நெகட்டிவ் தான் எங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜீவனை காணும்படியாய் உங்க கண்களை கர்த்தர் திறப்பாராம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமீன் சொல்லணுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லணுமே. ஆமென், ஆமென். அப்போ பொதுவா இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள் வரும்போதே உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தில் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ எலிசாவுடைய நாட்கள்ல எலிசாவுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் வருது, பெரிய கூட்டம் வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய கூட்டம் வருது. சத்தமா பேசுங்க, கொஞ்சம் நல்லா பேசணும். உற்சாகமா பேசும்போது எனக்கு ஒன்றும் உற்சாகமா இருக்கும். ஆமே. அப்போ பெரிய கூட்டம் எலிசாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வரும்பொழுது அவன் வேலைக்காரன் எல்லாம் பயப்படுறான். அப்போ எலிசா அழகா ஒரு சின்ன ஜோம் பண்ணுவார். என்னன்னா, அவன் ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செய்தரலும். ஏன்னா இவன் இப்போ பார்க்கிற சாதாரண கூட்டத்தை பார்த்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண கூட்டத்தை பார்த்து சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு நீங்கெல்லாம் பயப்பட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இவ்வளவு நாள் பயப்படுற தெரியுமா? ஒரு சின்ன வியாதி வந்தா பயப்படுறீங்க, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா பயப்படுறோம், சின்ன கட்டி ஏதோ வந்துச்சுன்னா பயப்படுறோம். அப்போ நீங்க இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருந்தது, பயப்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண கூட்டத்தை பார்த்து சத்தமா சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ, ஏன்னா சொல்லும் போதாவது சொல்லுங்கப்பா. சாதாரண கூட்டத்தை பார்த்து, சாதாரண காரியத்தை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்போ உனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது? அப்போ என்னென்ன காரியத்தை பார்த்து நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை நீ வேற மாதிரி பார்க்கணும்னா உன் கண்கள் திறக்கப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இவன் கூட்டத்தை பார்த்து எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்துட்டு பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நம்மளை மொத்தமா முடிக்க போறாங்கடான்னு அவன் பயப்படுறான். ஆனா எலிசா கொஞ்சம் கூட பேனிக் ஆகவே இல்லை, பயப்படவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படவே இல்லை. ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் நடக்க போகிறவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எப்பவுமே நம்ம ஊழியங்கள்ல சொல்லுவேன், கூட்டத்தில் சொல்லுவேன், என்ன வரட்டும்பா, ஆனா நீ தோற்று போக மாட்டாய். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் பாடுகள் வரட்டும், என்னது வரட்டும் சொல்லுங்க, உபத்திரம் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், ஏன் மற்றவனுக்கு நடக்காத அநியாயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும், துரோகங்கள் நடக்கட்டும். உன்னை பிடிச்சி எப்படி யோசேப்பு எந்தளவு உடைக்கப்பட்டானோ அந்தளவு நீ உடைக்கப்படட்டும். ஆனாலும் யோசேப்பு தோற்று போகவில்லை. யோசேப்பை கர்த்தர் எவ்வளவு மேன்மையாய் உயர்த்தினாரோ எங்களையும் உயர்த்துவார் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. நல்ல 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 ஜோர கை தட்டி. Come on people of God. Hallelujah. Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஆமென். கேட்கல சத்தமா. ஆமென். கண்கள் என்ன செஞ்சிருக்கணும்? திறக்கப்படணும். அப்ப கடந்த நாட்கள்ல திருப்பத்தூர் மீட்டிங் போயிருந்தேன். நல்ல பயங்கரமான ஒரு கூட்டமா இருந்துச்சு. அநேக காரியங்களை ஆண்டவர் அற்புதங்களாக காணும்படி செய்யும் போது ஒரு பாஸ்டர் எனக்கு பேசினார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிரதர், இந்த கூட்டத்துக்கு பிறகு எந்த கூட்டமே நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைச்சோம். புரியுதா நான் சொல்கிறேன்? ஏன்னா அவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருந்தது, யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மையாக ஊழியஞ்சவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கரெக்டா இல்லையா? சொல்லுங்கள். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு யாரும் ஈஸியாக சொல்லுங்க. அதே அநியாயக்காரனுக்கும் ஏதோ சும்மா அந்த பந்தா துரோகம் பண்ணுறவங்களுக்கும் கேடு கட்டவனுங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உலகம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனால் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையாக ஊழியஞ்சிற பிள்ளைகளுக்கு, உண்மையானவர்களுக்கு என்றைக்குமே முதல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சில ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னங்க வரமாட்டேங்குது சத்தம்?
ஆமா, சில நேரங்களில் நீங்களாம் யோசிக்கிறீங்க தானே, ஏன்டா நம்ம உண்மையாக தானே இருக்கிறோம், தேவனுக்கு உண்மையாக தானே இருக்கிறோம், அவருக்கு உண்மையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், அவருக்கு உண்மையாக கொடுக்குறோம், அவருக்குடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஏன்னும் நமக்கு சில விஷயங்களில் வந்து ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலன்னா சில பாதைகள் உனக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்புங்க, உனக்கு கொடுக்கும்போது வேற மாதிரி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கும்போது வேற மாதிரி, அதாவது மொத்தத்தையே மாற்றிடுவார் ஆண்டவர். யோசேப்பு மேலே இருக்கிற தரிசனத்துக்கும் விஷனுக்கும் அவன் போன பாதைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது தான். சொல்லுங்க. ஆமாம், அவனுக்கு கூட கர்த்தர் இருந்தார். அதை யார் பார்க்குறான்னா போத்திப்ரா கூட பார்க்குறான். ஆமாம், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலும் அவனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. ஒரு சின்ன விஷயம் வந்தோடனே பிடிச்சி உள்ளே போட்டானுங்க உள்ளே. அப்போ அங்கே உள்ளேயும் அவன் புத்திமானாக தான் நடக்கிறான், அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதனால என்ன பண்ணுறான்னா அங்கேயே உள்ளேயே ஒரு சின்ன ஒரு பொசிஷனில் கொடுக்குறானுங்க. இது மாத்திரம் கிடையாது, அவன் சொல்லி ஒருத்தன் மேலே போயிடுறான். சொல்லுங்க, அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி ஒருத்தன் எங்கே போயிடுறான், பார்வோனுக்கு மறுபடியும் சேவை பண்ணுற பார்வோன் இடத்துக்கே போயிடுறான். அப்போ கூட அவனுக்கு என்ன செய்யலை, அவன் மறந்துட்டான்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கு, அவன் யோசேப்பை என்ன செய்துட்டானா, மறந்துட்டானா, அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கல. அப்போ ஒருவேளை ஒரு உலக பிரகாரமாக நம்ம யோசிச்சோன்னா, என்னடா உலகம் தான் நம்ம யோசித்திருப்போம். கரெக்டா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே நம்மளை மறந்துட்டார் தான் நம்ம யோசித்திருப்போம். ஆனால் ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த நேரம் அவனுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா மிஞ்சி போனால் என்ன நடந்திருக்குன்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு பொசிஷன்ல ஆண்டவனை வச்சிருப்பார். ஆனால் டோட்டலாக மறந்து விட்ட பிறகு ஆண்டவர் இந்த தேசத்திற்கான ஒரு தேவைகள் வரும் பொழுது அந்த இடத்த ரீஃபில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கும் போது ஆண்டவர் நம்ம ஆளை கொண்டு அங்கே வைக்கிறார். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. அப்போ அந்த ரெக்கக்னேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு 10ஓடு 11 அவனுக்கு ஒரு ரெக்கக்னேஷனை கர்த்தர் கொடுக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 10ஓட 1 அவனுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் என்ன செய்யல, கொடுக்கல. மொத்த கூட்டத்துக்குமே தலைவனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டார். எப்படிப்பட்ட உயர்வு பாருங்க. இது மனுஷனால் வரவே எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கெல்லாம் அப்படிதான் கர்த்தர் கொடுப்பார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கெல்லாம் அப்படிதான். சொல்லுங்க பா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் அப்படிதான் கொடுப்பார். ஆமென். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்கப்பா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு அப்படிதான் மொத்தமாக தூக்கி உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார். அப்போ இதுவரைக்கும் நான் பார்த்தவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா, என்னை சுற்றி வருகிற போராட்டங்களும் என்னை சுற்றி நிற்கிற உபத்திரவங்களும் என்னை எப்பண்டா காலி பண்ணலான்னு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு பக்கத்தில் பார்த்து சொல்ல, நம்ம கண் எதை பார்க்குது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ எலிசா கொஞ்சம் கூட பேனிக் ஆகலை, எலிசா கொஞ்சம் கூட யோசிக்கலை, பயப்படலை. ஒன்று சொன்னார், ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விட்டுருங்க ஆண்டவரே, இவன் சும்மா எல்லாத்துக்கும் பயப்பட்டு கிடக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே, சும்மா எல்லாத்துக்குமே பயப்படுவீங்க. கை உயர்த்துங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க. உங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஏமேன். சும்மா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்கப்பா. ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும். பட் இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்படும் போது, இன்னைக்கு நான் எலிசா ஜெபம் பண்ணது மாதிரியே நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே இவர்கள் எல்லாருடைய கண்களையும் திறந்துடலும் ஆண்டவரே. இன்னைக்கு உங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்க? கண்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது நம்புகிற பிள்ளைங்க. ஆமென். அந்த கண்கள் திறக்கப்பட்டுடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயங்கிறது நம்மகிட்ட இருக்கவே இருக்கா. எதை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். என்ன உலகம் இன்னைக்கு இருக்கிற காலங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இருந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம வாழுகிற நாட்களில் இல்லை. கரெக்டாக இல்லையா? ஆமாம். அப்புறம் இருந்த காலங்கள் வேற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எப்போ என்ன நடக்குன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள், பொருளாதார வீழ்ச்சிகள், பண மதிப்பு இழப்பு, எத்தனையோ காரியங்கள் பொருளாதாரத்தில், ஃபினான்ஷியலில் எத்தனையோ குறைவுகள் இன்னைக்கு இருக்கிற நாட்கள் நடக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நாளைய தினத்தை குறித்து நம்ம பயப்படுவோமே, ஆனால் உங்கள் கண்கள் திறக்கப்படலை. அப்போ இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்கள் கண்களை திறக்கும்படியாய். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள். சொல்லுங்க. இனி அதான் சொன்னேன், இது வரைக்கும் பார்க்கல, நீ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக நெகட்டிவை தான் நீ பார்க்குற. கரெக்டாக நான் சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீ பார்த்ததெல்லாம் நெகட்டிவ் தான், நீ பார்த்ததெல்லாம் கோணலான பாதைகள் தான், நீ பார்த்ததெல்லாம் வனாந்தரங்கள் தான், நீ பார்த்ததெல்லாம் நிர்மூலமான சூழ்நிலைகள் தான். ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்படும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆமென், நீ பார்க்காதவைகளை காணும்படியாய்
அப்போ எலிசா ஜோமுன்ன உடனே ஆண்டவர் அவன் கண்களை என்ன செய்தாராம், திறக்கும் போது பார்க்கிறானா அக்னிமயமான குதிரைகளும் அக்னிமயமான ரதங்களும் மலைகளை சுற்றி, ஐயோ, அதாவது அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அவ்வளவு அப்போ அவ்வளவு காலங்கள் அவ்வளவு நேரங்கள் அவங்க இருந்தாங்க தான். ஆனா இவன் கண் என்ன செய்யல, பார்க்கல. இப்ப பார்க்கும்போது ஆச்சரியப்படுறானா. இப்ப நம்புங்க, இது வரைக்கும் நீ பார்க்கல தான் உன் கூட இருக்கிற கூட்டத்தை, உன் கூட இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை, மகிமைய இது வரைக்கும் உன் கண்கள் பார்க்கலனா, இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் நீ பார்க்கும்படியாய் உன் கண்களை கர்த்தர் திறக்கட்டும். உன் கூடாரத்தை சுற்றிலும், உன் பிள்ளைகளை சுற்றிலும், உன் எல்லைகளை சுற்றிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறத உன் கண்கள் காணட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். அதனாலதான் நம்ம அழகா பாடணும், என் தேவன் அவர் தமது மிகுந்த ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில். அப்போ என்னன்னா, இப்போ என்னுடைய பார்வையில் நல்ல கவனிங்க, என்னுடைய பார்வையில் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. புரியுதா? அதை வச்சு சர்வே பண்ண முடியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே, கொஞ்சம் தானே இருக்கு சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிச்சி கை கட்டலாம் இருக்காதீங்க, நம்ம மீட்டிங்கில் ஃப்ரீயாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் தானே இருக்கு. இதை பார்த்து நீ நினைச்சிட்டு இருக்க இது தானே இருக்க போகுது, இது தானே என்னுடைய அளவும் நீ உன் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண்ணு பார்க்கும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு மகிமையை உன் வாழ்க்கையில். அதான் சொன்னேன், கர்த்தருடைய மகிமை என் மேல உதித்தது. ஏன் உதித்ததுன்னா சும்மா உதிக்கல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது என்னன்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன செய்யுமா, மூடும், எல்லாத்தையும் மூடும். ஆனாலும் உண்மை கர்த்தர் உலகத்தையே மூடும். பட் உன் கண்ணு திறக்கப்பட்டிருக்குமானால் உன் மேல கர்த்தர் உதிப்பதை நீ பார்ப்ப. உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் நடந்து வருகிறத நீ பார்ப்ப. உன்னை சுத்தி இருக்கிற, சொல்லுங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உன்னுடைய வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருகிறத உன் கண்கள் என்ன செய்யும், காணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. அதனால தான் நம்ம சொல்றோம், ரொம்ப ரொம்ப நல்லவரையா. சொல்லுவோமா? ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்ல சிரிச்ச முகமா சொல்லலாம், சரியா? ரொம்ப ரொம்ப நல்லவரையா என் இயேசுயா, ரொம்ப 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 நல்லவரையா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே என் வாழ்க்கையில. அரையா என் இயேசுயா, ரொம்ப 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 நல்லவரையா இயேசுயா, ரொம்ப தான் ரொம்ப ரொம்ப. நீங்க ஆராதிக்கும் போதே ஒவ்வொருடைய கண்களும் மன கண்களும் திறக்கப்படுவதாக. ரொம்ப 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 நல்லவரையா என் இயேசுயா. உம்மாலே முடியும் ஐயா, உம்மாலே முடியும் ஐயா என் கண்களை திறக்க. உம்மாலே ஆமென் ஆமென் ஆமென். உம்மாலே முடியும் ஐயா என் இயேசுயா. உம்மாலே முடியும் ஐயா இயேசுயா, உம்மாலே முடியும் ஐயா என் இயேசுயா. உம்மாலே முடியும் ஐயா என் இயேசுயா. இன்னும் ஆசையா, உம்மாலே முடியும் ஐயா
ஏசையா உம்மாலே முடியுமையா. இன்னும் ஆசையாய் உம்மாலே முடியுமையா. உம்மாலே உம்மாலே முடியுமையா. முடியுமையா. சொல்லுங்க, உம்மாலே முடியுமையா. இன்னும் ஆசையாய் உம்மாலே முடியுமையா. என் இயேசையா Hallelujah, 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 Amen, Hallelujah, 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 Amen, Amen, Hallelujah, 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 Amen, Amen, Sika Tala Ragabudalava, Amen, Amen. நீர் நல்லவர் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, நல்லவரே நீ நல்லவர், நல்லவர் நீர்தானையா. இன்னைக்கு அவர் ஆராதிக்கிற வேளையில உன் கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறார். வெளிச்சத்தை உன் கண்கள் காணட்டும். கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிப்பதை உன் கண்கள் காணட்டும். நல்லவர் நீர்தானையா, நல்லவரே நீர்தானையா, என் இயேசையா நல்ல நீர்தானையா, என் இயேசையா நல்லவர், நல்லவர், நல்ல நீர்தானையா, நல்ல நீர்தானையா, ஆமென், ஆமென், நல்ல நீர்தானையா, என் இயேசையா. தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்காலையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காலையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன்,
ரட்சித்தாரே. ஓ தேவன், தேவ மகிமைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ரட்சித்தாரே, தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். 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 Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, my soul. I love Him more and more. I love Him more and more. Upon the other shore, I love Him more and more. Upon the other shore, I love Him more and more. தேவனுக்கு மகிமை. Oh, glory to God. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He stretched out His hand and lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. நல்ல கை தட்டி தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவரை ஆராதித்து அப்படியே வார்த்தை கேட்கிறவர்களிலே இதுவரைக்கும் உன் கண்ணு பார்த்தது இக்கரையில எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அலைகளும் ரொம்ப பெருகிட்டே இருக்கிறது என் லைஃப்ல. சம்டைம்ஸ் என்னால் நிற்க கூட முடியல. இதை தான் உன் கண்ணு பார்க்குது. 5 அப்பம் 2 மீன் எப்படி இதை போஷிக்க முடியும்? இதை எப்படி பெருக வைக்க முடியும்? இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் என் கண்ணு பார்த்துட்டு இருக்கு. அம்மாவா இல்லையா சொல்லுங்க. இந்த பலத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த பலத்தை வச்சு ஒரு ஸ்டெப்பு கூட என்னால்
ஓட முடியாது, நடக்க முடியாது. இப்படி தான் என் கண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ எனக்கு கிடைக்கிற இந்த வருமானத்தில் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த முடியும்? என் கணவரால், என் கணவருடைய மனம் திரும்பாத தன்மையினால் நானும் என் குடும்பமும் ரொம்ப நெருக்கப்பட்டதாக இருக்கிறோம். என் குடும்பத்தில் சந்தோஷத்தையே பார்க்கலை. இதைத்தான் உன் கண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறது. உன் குடிகார பிள்ளைய தான் உன் கண்ணு பார்க்குது. அந்த வியாதிப்பட்ட படுக்கையில் இருக்கிற சூழ்நிலை இருக்கிற காரியங்களை தான் உன் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. என் கண் எதை பார்க்குறது? ஆகார் வந்து ஆபிரகாம் ஆகார் அனுப்பிடுவார். நீ போய் வரும் தண்ணியை மட்டும், ஒரு துருத்தியில் தண்ணியை மட்டும் கொடுத்து கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்துட்டு நீ போ, அவ்வளோதான். வேற சொத்தோ கொடுக்கல, வேற ஏதோ கொடுக்கல. யோசித்து பாருங்க. ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறான். பட் அவன் கொடுத்தது பெரிய விஷயமா கொடுக்கல. அவன் டிராவலுக்கு கூட அது பத்தலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டிராவலுக்கு கூட சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த கொடுத்த நன்மைகள் டிராவலுக்கு கூட பத்தலை. ஒரு டைம் தண்ணீர் இல்லை. அவள் கண்கள் எழுத பார்க்கணும், தன் புள்ள சாகிறத, செத்து போகிற சூழ்நிலை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிற. ஒருவேளை அவள் வனாந்திரத்தில் வரும்போது எல்லாம் என்ன யோசிச்சிருந்திருப்பா? அந்த கடினமான பாதையை கடக்கும் பொழுது இது தானே என் நம்பிக்கையாக இருக்கிற, இது மட்டும் தானே என் நம்பிக்கை. இதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுவும் போச்சுன்னா என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் போயிடுச்சு. அப்போ அவள் நினச்சா முடிய போது தான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நம்புங்க, இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? எது முடிய போதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய துவக்கத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எது முடிய போதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களோ, எது முடிவுக்கு வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தையும் ஆரம்பத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து. ஆமென். எத்தனை பேர் இந்த ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்கப்பா. விசுவாசிக்கலன்னா நல்ல மண்டையிலே தட்டி சொல்லுங்க, நம்பு, கர்த்தர் உனக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பா டிராவலுடைய ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையெல்லாம் கொடுத்து அனுப்பிக்கும் போது அவள் நம்பிக்கை, இப்போ இருக்கிற அவளுடைய சொத்து எல்லாமே என்னது? அந்த கொஞ்சம்தான். இதை வச்சு வாழ்க்கையில் சர்வை பண்ண முடியுமான சான்ஸே கிடையாது. நான் சொன்னேன், அது ட்ராவலுக்கு கூட பத்தாது. இன்னைக்கு நம்புங்க, ஒரு வேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் இதுக்கு கூட பத்தாது ஆண்டவரே, ஒரு நாளுக்கு கூட இது எங்களுக்கு பத்தாத, ஒரு நாளுக்கு கூட இது எங்களுக்கு பிரயோஜனமாக படாத, இதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் கண்களை கர்த்தர் திறக்கட்டும் எல்லாரும். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் யோசிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உங்கள் கண்கள் நீங்கள் திறக்கப்படட்டும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு உண்டாகட்டும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். அப்போ இது வரைக்கும் என் கண்ணு பார்த்தது எல்லாமே நெகட்டிவ். அப்போ அவள் வனாந்தரத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது தன் பிள்ளையை தூக்கி எப்படி யோசித்து பாரு, கைவிடப்பட்டவளாய் வெறுமையான ஒரு பாத்திரமாய் அவள் நடந்து வரும்போது பல யோசனைகள் அவள் லைஃப்பில் இருந்திருக்கும். இந்த ட்ராவலை நம்ம எப்படி கடக்க போகிறேன்? என் பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்? என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போகிறேன்? இது மட்டும்தானே என் கையில் இருக்கிறது. இதில் என்ன பெரிய சோதனைனா, அதில் இருந்த துருத்தியில் தண்ணியும் முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வியாகுலம் அவளுக்கு இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் அவள் ஃபேஸ் பண்ணியிருப்பான் அந்த நேரம். தன் பிள்ளை கடந்து துடிக்கிறத பார்த்து அப்போ அவள் நினைக்கிற, ஆண்டவரே இதை தான் பார்க்கறது, இதுதான் சொன்னேன், இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் வந்தேனா, இதை காண்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேனா? எவ்வளவோ யோசனைகளும் கேள்விகளும் அவள் லைஃப்பில் இருந்திருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆமாம் பிரதர், சில நேரங்களில் நாங்கள் போகிற நெருக்கங்களை பார்த்துட்டு, வேதனைகளை பார்த்துட்டு, இதை பார்க்குறக்கா இவ்வளோ தூரம் வந்தோம், இதை பார்க்குறக்கா நம்ம கரெக்டாக இல்லை? சொல்லுங்களேன், நினச்சிருப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? அந்த இழப்புகளை சந்தித்த நான் சொல்கிறது இந்த உடைக்கப்பட்டு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அவமானங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிற பிள்ளைகளுக்கு இதை பார்க்குறக்கா இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம்,
அதை மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஒருவேளை அவன் டிராவல் ஆர்மிக்கு நினைச்சிருந்திருப்பானா, ஒருவேளை போகிற வழியில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே டோட்டலி டெட் சிச்சுவேஷன் வந்துருச்சு, முடிவுங்கிற சூழ்நிலை வந்துட்டு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஆண்டோடைய வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் அவள் கண்களை என்ன செய்தாராம். அப்போ ஆண்டு சொல்கிறான், நீ ஏன்டா சாகணும்னு நினைக்கிற, சாவுங்கிற வார்த்தை ஏன் உன் வாயில வருது. அவள் கண்களை திறந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அதுல ஒரு ஊற்றுகள் ஆண்டவர் திறந்ததை பார்த்தாலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போமே. வேற எங்கெல்லாம் திறக்கல, அங்கேயே திறக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு விசுவாசிங்க அற்புதங்களுக்காக ரொம்ப காலம் நீங்கள் அலைய வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்னைக்கு, அந்த கண்கள் திறக்கப்படட்டுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நீ இருக்கிற இடத்துல, ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க தானே, இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கட்டுமே, இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? இன்றைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென் ஆமென். அப்ப அவளுடைய கண்கள் முதல்ல பார்த்தது, தன் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூரமாய் போய் எதிராய் கொஞ்சம் தூரத்தில் பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு இன்னொரு எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டோடைய வார்த்தை அழகா, கர்த்தர் அவள் கண்களை என்ன செய்தாரா, ஏன்டா நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன் கண்ணை திறக்கிற. இன்னைக்கு இதுவரைக்கும் நீ பார்த்தவைகள் என்னன்னா வனாந்திரங்களையும் நிர்மூலமானவைகளை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இதற்கு பிறகு நீ பார்க்க போவது ஊற்றுகளை காணும்படியா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனைக்கு பிறகு இந்த வார்த்தையை கேட்கும் போது, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், என் கண்கள் இன்னைக்கு திறக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நான் பார்த்தவை எல்லாம் நெகட்டிவ் தான் என் கண்கள் பார்த்தது, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் தோல்விகளை தான் என் கண்கள் பார்த்தது, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறுமைகளையும் நிந்தனைகளையும் தான் பார்த்து கொண்டிருந்தது. இனி நான் பார்க்க போகிறேன், என் கண்கள் திறக்கப்பட போகுது. அதுல என்ன நடக்குன்னா, அங்கிருந்து கர்த்தர் அவளுக்காக ஒரு ஊற்றுகளை திறந்தாராம். அப்போ இப்போ கண்ணு பார்க்குது, ஜீவனை பார்க்கிறது, செழிப்புகளை பார்க்கிறது, நன்மைகளை பார்க்கிறது, கிருபைகளை பார்க்கிறது, தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்கிறது, வற்றாத நீரூற்றை பார்க்கிறது, வாழ வைக்கக்கூடிய ஒரு வழிகளை பார்க்கிறது, வாழ வேண்டிய கிருபைகளை பார்க்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே. அப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்றுமில்ல, ட்ரை டெட், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் கண்களை திறக்கும் போது, இதுவரைக்கும் அதாவது நல்ல கவனிக்க, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருவேளை வியாதியில கடக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுவரைக்கும் வியாதியிலையும் படுக்கையில தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆனா இப்போ என் கண்கள் திறக்கப்படட்டும், அவர்கள் எழும்புகிறதை என் கண்கள் காணட்டும், அவர்கள் நடக்கிறதை என் கண்கள் காணட்டும். ஒருவேளை இந்த கிட்னி ஃபெயிலியர்ல டயாலிசிஸ்ல தானே பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு நம்ம கண்ணு அதை தானே பார்த்துக்கிட்டு இருக்குது. வாரம் எத்தனையோ நேரங்கள் போய் டயாலிசிஸ் போய் படுற பாடு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக அந்த ஹாஸ்பிட்டலில் கால் வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வருது தானே. ஆண்டவரே, என்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எனக்கு வரும், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போதெல்லாம் என்னைக்கு இந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வர போகிறேன். ஆனா இன்னைக்கு உங்க கண்கள் காணட்டும், இனி ஹாஸ்பிட்டலுக்கு அல்ல, தேவாலயத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு உன்னை கொண்டு வந்து ஒரு பெரிய சாட்சிகளாய் உன் பொருத்தனைகளை நீ செலுத்தும்படியாய், உன்னுடைய காணிக்கைகளை நீ செலுத்தும்படியாய், உன்னுடைய நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்களாய் மாறும்படியான ஒரு கண்களை கர்த்தர் உனக்கு திறந்து. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி, ஆகாருக்காக கண்களை திறந்தது மட்டுமல்ல, அங்க ஒரு ஊற்றுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா. அப்ப பார்த்தா என்னன்னா, இனி நான் வாழுவேண்டா, இனி நான் வாழ்ந்துருவேன், என் பிள்ளைகள் வாழும், நான் வாழுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் கர்த்தரனை வைப்பார். அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு திறக்கப்படக்கூடிய, இன்னைக்கு வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. Malta Rabo Shanta. நல்ல எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமா தானே, சொல்லுங்க. சிலருக்கு சில இடத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதானே. இந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் இன்னும் எத்தனை நாள் நான் வரப்போறேன், அந்த இக்கட்டுகளுக்குள்ள, அந்த போராட்டங்களுக்குள்ள நான் கால்களை வைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆண்டவர், என்னால முடியல ஆண்டவரே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்படுத்தணும், உன் கண்கள் திறக்கப்பட்டுடுச்சுன்னா. ஆமென். இனி நீ நிற்கிற இடமே, நீ போகிற இடமே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. எந்த நிந்தனைகளை பார்த்து கொண்டிருந்தீங்களோ, எந்த வேதனைகள் நீங்க பார்த்து கொண்டே இருந்தீர்களோ, எந்த அழுகையை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ, இனி அதை நீங்க காண மாட்டீர்கள். வேதம் அழகா சொல், இன்று கண்ட எகிப்தினை நீ என்றுமே காண்பது இல்லை. ஆமே, உனக்கான ஒரு புதிய பாதைகளையும் வழிகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வழிகள் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அழகா இருக்கு. எரேமியா 29:11, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்ப எதிர்பார்த்திருக்கிற முடிவை எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லலாமா? நல்ல சொன்னேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த வழியில போறவங்க மருந்துகளையும் மருந்துகளையும் எப்பவுமே அந்த ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் பேசுறது புரியும். இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். எப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட போகிறதுனா, மரணத்தை அல்ல ஜீவனை பார்க்கத்தக்கதாய். இனி மரணத்தை பார்க்க மாட்டாய், நீ குறைவுகளை பார்க்க மாட்டாய், இனி ஜீவனை காணும்படியாய். ஆகார் ஒரு நாள் பார்க்கிறது தன் பிள்ளையுடைய மரணத்தை காணும்படியா அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவ சொல்லுகிற, என் பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறதை எப்படி பார்ப்பேன்? அதனால அவ தூரமாய் போன பிறகு ஆண்டவர் கண்களை திறக்கிறார். நீ ஏன் சாகிறத பார்க்கணும், உன் பிள்ளை வாழ்றத நீ பாரு. இனிமே சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே, உன் புள்ள பெரிய மனுஷன் ஆகிறத பார், உன் புள்ள பெரிய ஜாதி ஆகிறத பார், உன் புள்ள உயர்த்தப்படுகிறத பார், உன் புள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறத பார். எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்துல மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறது உன் கண்கள் காணட்டுமே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எந்த இடத்துல நீங்கள் தரக்குறைவாக தள்ளப்பட்டவர்களாக எண்ணப்படுகிறீர்களோ அங்கேயே கர்த்தர் உங்களை தலை நிமிரச் செய்கிற ஒரு பாத்திரமாய் உங்க கண்கள் காணட்டுமே. ஆமென். வாழ்க்கை முடிந்தது, வாழ்க்கை அவ்வளவுதான் நினைத்து பார்த்து கொண்டிருந்த ஆகார் இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்க ஊற்றுகள் திறக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு விசுவாசிங்க, இனி நாம் வாழும்படியான வழிகளை கர்த்தர் எனக்காக திறப்பார். நம் மேன்மை அடையும்படியான வழிகளை கர்த்தர் எனக்கு திறப்பார். நான் உயர்த்தப்படும்படியான வழிகளை கர்த்தர் எங்களுக்காக திறப்பார். நம்புற பிள்ளைங்க வேற மாதிரி கை தட்டி இருக்கணுமே. முழு பலத்தோட, நான் சுகத்தோட, இது நல்லா இருக்கு, நான் சுகத்தோடு வாழும்படியான வழிகளை கர்த்தர் எனக்கு திறப்பார். நான் ஆரோக்கியமாய் வாழும்படியான ஒரு புது பலத்தை கர்த்தர் எனக்கு திறப்பார். ஆமென். நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறும்படியாய் கர்த்தர் அந்த பொருளாதார நன்மைகளை எனக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள், ஒருவேளை இன்னைக்கு குறைச்சலோடு இருக்கிறவர்கள், கர்த்தர் எங்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுத்து எங்களை வாழ்த்தி எங்களை வாழ வைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாமே இன்னைக்கு பேங்க்ல இருக்கிறது, எல்லாமே இன்னைக்கு அடமானத்தில் இருக்கிறது, எதுவுமே எங்க கையில இல்ல. கர்த்தர் கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு பேங்குக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி உனக்கு கையில கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது எத்தனை பேருக்கு வேணும்? இன்னைக்கு ரிலீஸ் பண்ணட்டும் ஆண்டவர். ஆமென். ரெடியா இருக்கீங்களா? எல்லாத்தையும் கர்த்தர் ரிலீஸ் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊற்றுகள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். அப்ப அவன் நினைத்தது என்னன்னா, என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் திறந்த போது அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது என்னன்னா, இனி என் பிள்ளை சாக போவதல்ல, என் பிள்ளை வாழ போகிறது. ஐயா, நீ வாழ போகிறாய், நீ சாவ போவதல்ல, நீ வாழ போகிறாய். நீ அநேகருக்கு சாட்சியாய் இருக்க போகிறாய், அநேகருக்கு கொடுக்கிறவனாய் இருக்க போகிறாய், அநேகருக்கு வெளிச்சமா நீ இருக்க போகிறாய். ஆமே. அதனால நான் சொன்னேன், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. ஆமே. சத்தமா சொல்லலாமா? கர்த்தருடைய மகிமை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. இன்னும் உற்சாகமா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல். மால்டா ரபு ஷட்டா. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்களை உங்களுக்கு திறக்கிறார். கண்ணு திறக்க பக்கத்துல பார்த்து, கண்ணு தானே பிரச்சனை. இன்னைக்கு உன் கண்ணு திறந்துட்டனாலே எல்லாமே, உன் சரீரத்துடைய வெளிச்சமே கண்ணில் தான் இருக்கு. உன் கண்ணு இருளா இருந்தால் சரீரமே மொத்தமே அவையுமே என்ன செய்யும்? இருளா இருக்கும். கண் வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா?
இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எங்களுக்காக திறப்பார், திறந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வாழும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஆமா, நீங்க வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். இந்த பூமியில் எப்படி வாழுகிறது, எப்படி வாழணும் எங்களுக்கு தெரியலையே, நம்மளாம் வாழ முடியுமான்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க வாழும்படியான பலத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பனிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னன்னா, இனி நான் பார்க்குற பார்வைகள், இதுவரைக்கும் நான் பார்த்தேன் அங்கே ஒன்றும் இல்லை, இனி நான் பார்க்க போகிறேன் எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் ராமன் சொல்லக்கூடாதா? இப்போ நான் இதுவரைக்கும் நான் பார்த்தேன் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வருத்தமான பாரத்தையும் மனுஷன் என் தலை மேலே ஏறி போனதையும் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு பின்பு நான் பார்க்க போகிறேன், என்னை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டது என் கண்கள். வாழுங்க எல்லாரும் அப்படி கண்ணை திறந்து பாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தில் பார்க்குறேன். முதல்ல விசுவாசத்தில் பாரு. நீங்கள் நல்லா இருக்கிறத முதல்ல நீங்கள் நம்பி பார்க்கணும். ஒரு ஆளில் சொல்லுங்கப்பா. ஆமாம், நீங்கள் எதை பார்த்து விசுவாசத்தில் நடக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இன்னையிலேருந்து அந்த கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். எல்லாத்துக்கும் குறையவே பார்த்து, குறைச்சலையே பார்த்து அப்படியே உங்களை கீழேயே போயிட்டோம். இன்னிலிருந்து இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரை நீ மேலே பார்ப்போம். ஆண்டவரை ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமாம், எந்த அளவு விசுவாசத்தில் மேலே பார்க்குறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமாம், ஆவிக்குரிய நம்ம ஒரு பூமிக்குரியவர்கள் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பூமிக்குரியதை தான் யோசிப்பாங்க, பூமிக்குரியதை தான் சிந்திப்பாங்க. அந்த கணக்கு 1+1 2 தான் அந்த கணக்கு. இந்த கணக்கு அப்படி இல்லை. ஒருவன் 1000, 2 பேர் 10,000. கணக்கு மாறுது. என்னங்க வர மாட்டேங்குது சத்தம்? கணக்கு மாறுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் கணக்கு வேற. அதை இந்த பூமிக்குரிய கணக்கோடு என்ன செய்ய முடியாது, டேலி பண்ண முடியாது, அதை கணக்கு போடவும் முடியாது. அதனால தான் ஆவிக்குரியவர்களை ஈஸியாக யாரும் கணக்கு பண்ண முடியாது. அதான் பைபிள் சொல்ல, ஆவிக்குரியவர்கள் சகலவற்றை என்ன செய்கிறார்கள், நிதானித்து அறிவார்கள். வேறொருவனால் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், நிதானிக்கப்பட மாட்டார். மற்ற யாராலையும் உன்னை கணிக்க முடியாது, உன்னை கணக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் பார்வையில் நீ எங்கே இருப்பன்னு அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கர்த்தர் உன்னை வேற ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணி வச்சிருப்பார். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஆமாங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், ஆவிக்குரியவர்களுடைய காரியத்தை ஈஸியாக யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இங்கே தான் இருப்பேன்னு எவனாலும் கணிக்கவே முடியாது. நீ எந்த அளவு அவனுடைய சமூகத்திலையும் அவனுடைய பிரசனத்திலையும் மறைந்து அப்படியே அவனுடைய கிருபையில் இருக்கிறியோ, உன்னை எப்போ எங்கே தூக்கி வைப்பார்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமாம், இது இப்போ ஒரு உலக பிரகமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒருவேளை ஒரு மாதம் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 2வது மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அடுத்த மாதம் அது எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஆணுடைய சமூகம் அப்படி கிடையாது. எப்போ எங்கே உன்னை தூக்கி வைக்கணும், எங்கே வைக்கணும் என்பதை பரலோகம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்லுங்க. ஆமாம் தானேங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். யோசேப்பு ஒரு கணக்கு போடுறாரு. என்ன போடுறாருன்னா, ஆண்டவரே இங்கேருந்து என்ன வெளியே போனா எப்படி, இங்கேருந்து அப்போ தான் அவன் சொல்லுவான், அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுவான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன செஞ்சுக்க, என்ன நினச்சிக்கோ, எனக்கு இங்கேருந்து வெளியே போனால் போதும், நான் இங்கேருந்து என் தகப்பன் வீட்டை பார்த்தா போதும், என் தகப்பனை நான் பார்த்தா போதும், என் தம்பியை பார்த்தா போதும். இதுதான் அவன் கணக்காக இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா சொல்லுங்களேன்? ஆனால் ஆண்டவர் ஒரு கணக்கு அவனுக்கு வச்சாருப்பாரு, அந்த டேலி பண்ணவே முடியாது. ஏன்னா மொத்த குடும்பத்தையுமே இங்கே கொண்டு வந்துட்டார். ஐயோ புரியல நிறைய பேருக்கு. நல்லா கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கப்பா. ஆமா, இவன் நினைச்சான் இவன் போய் தான் பார்க்கணும், என் தகப்பனை பார்த்து கட்டி பிடிக்கணும், என் தம்பியை பார்த்து கட்டி பிடிக்கணும் ஆசைப்பட்டான். ஆண்டவர் என்னடா, நீ என்னடா கணக்கு போடுற, மொத்த குடும்பத்தை இங்க கொண்டு வரேன் பாரு உன் பாதத்துக்கு ஒரு நாள். அப்ப இது அதான் நான் சொன்னேன், இதை யாராவது கணிக்க முடியுமா சொல்லுங்கப்பா? இப்ப யோசேப்பு அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்பதை யாராலையும் கணிக்க முடியுமா? கணிக்கவே முடியாது. யாரா நான் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அப்படிதான் இருக்கு. யாரும் நம்பவே முடியாது. நீயா இப்படி இருக்கிற,
நீயா இப்படி இருக்கிறங்கிற அளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்லியிருக்கேன் நம்ம. ஏன்னா எத்தனையோ பேர் நம்மளை உன்னை கணக்கு போட்டிருப்பாங்க, உங்களை கணக்கு போட்டிருப்பாங்க. அவங்க கணக்கு படி பார்த்தா ஈக்குவல் அப்படி இப்படி ஒரு கணக்கு போடுங்கப்பா, போட்டுட்டு அவங்க கணக்கு ஆன்சர் வந்துச்சு என்னன்னா நீ ஃபினிஷ்டு, ஃபுல் ஸ்டாப் தான் உனக்கு வச்சாங்க. கரெக்டா சொல்லுங்க, எத்தனை பேர் வச்சாங்க? லைஃப்ல ஃபுல் ஸ்டாப் தான் என்னுடைய ஆன்சர். மற்றவெல்லாம் சுற்றி பார்த்து இது எங்கடா தேர போகுது அப்படியே போட்டு இந்த நிறைய அந்த கணக்குகள், எனக்கு நிறைய கணக்குலாம் தெரியாது, நான் சொல்றேன் பொதுவா. சொல்லுங்க சொல்லுங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லுங்க, அடிச்சு விட வேண்டியதான். ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு அப்படி இப்படி வரும் பாருங்க. அல்ஜிப்ரா தானே இது. அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னது? ஏபி ஸ்கொயரா? சரி, ஆன்சர் வந்துச்சு. இது இந்த ஆன்சர் கரெக்டா? அதே போல் சில காரியங்களுக்கு ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ உலகம் உனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு, அந்த ஆன்சரில் நீ நல்லா பாரு, உத்து பாரு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆன்சரை உத்து பாரு, அங்கே ஏதோ ஒரு புள்ளி மட்டும் இருக்குது. இதுதான் இந்த உலகம் உனக்கு கொடுத்த ஆன்சர். கரெக்டா இல்லையா? ஆமாம் இல்லை? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாங்க, என் உலகம் எனக்கு கொடுத்தது, என் குடும்பம் எனக்கு கொடுத்தது, உன் சொந்த பந்தங்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் உனக்கு கொடுத்துச்சா? ஆனால் ஆண்டவர் ஒரு ஆன்சரை கொடுத்தார். என்னன்னா ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அதில் ஒரு கமாவை வச்சு விட்டார் பாருங்க. கையை தட்டி ஆமைன்னு சொல்லி வாங்கிக்கோங்கப்பா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இந்த உலகம் கொடுத்த ஆன்சர் உனக்கு ஃபுல் ஸ்டாப் தான், ஆனால் ஆண்டவர் கொடுத்ததோ உனக்கு கமா. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமே. அப்போ யோசேப்பு லைஃப் எத்தனையோ சொல்ல முடியும், பட் நான் சொல்றேன், யோசேப்பு லைஃப்ல அவன் சகோதரர்கள்லாம் நினைச்சது ஃபுல் ஸ்டாப் தான், ஆனால் ஆண்டவர் நினைச்சதோ கமாவை வச்சு விட்டார். இனி பாருடா இந்த கமா என்னெல்லாம் செய்ய போகுது பாரு. ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அதனால தான் பைபிள்ல எல்லாத்துலேயுமே சில வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஆனாலும்னு நிறைய வேர்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது யோபுவே சொல்லுவார், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் என் கண்களே சொந்த கண்களே அவரை காணும். ஆனாலும் என் மீட்பர், எல்லாம் ஆனாலும் என் மீட்பர், சத்தமா சொல்லுங்கப்பா, என் மீட்பர். அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, நமக்கு ஒரு கமாவை வச்சு விட்டு அதுக்கு பின்ன நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு அலையில சொல்லுங்களேன் ஏமேன். எனக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை எனக்கு வச்சுட்டாருன்னு நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி அலையில சொல்லுங்கப்பா. அப்படியே வாங்கிக்கோங்கப்பா. வியாதி பலவீனப்பட்டவர்கள் வந்திருப்பீங்கன்னா, வியாதிப்பட்டவங்க வந்திருப்பீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாம் சோர்ந்து போய் லாஸ் ஆகி வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு நம்புங்க, உனக்கு ஃபுல் ஸ்டாப்பு கிடையாது, உனக்கு ஒரு கமாவை வச்சு இனி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ சாகணும்னு நினைச்சா கூட உன் கண்ணை திறந்து பார். ஆமே, நீ சாவது இல்லை, நீ வாழும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி தேவன் நன்றி செலுத்தலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், சொல்லுங்க, அற்புதம் செய்பவர். ஆமென் ஆமென். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு ஆமென் 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 ஆமென். ஜெயம் கொடுக்கும் ஆமென் ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் நம்பிக்கையோட சொல்லலாமா? இனி தோல்வி அல்ல, எனக்கு ஜெயம்தான். நம்பிக்கையோட
நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். ஆமென் ஆமென். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆஹா கோடி கோடி அல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் லல்லலலலலல. ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனி. எல்லாம் நிரப்பப்பட்டவர்களா? அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஆமென். தேவனுக்கு நல்ல நல்ல கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். சொல்லுங்க பாபு. அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர். ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆஹா தேவனுக்கு ஆஹா. கோடி கோடி ஸ்தோத்திரம். லல்லலால. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க. இனி தோல்வி கிடையாது, ஜெயத்தை தான் என் கண்கள் காண போகிறது. இனி குறைவுகள் கிடையாது, நிறைவுகளை தான் என் கண்கள் காண போகிறது. இனி இழப்புகளை கிடையாது, இரட்டிப்பான நன்மைகளை தான் என் கண்கள் காண போகிறது. இனி வனாந்திரம் அல்ல, அந்த ஊற்றுகளை தான் என் கண்கள் காண போகிறது. இனி இனி அவாந்திர பாதைகள் அல்ல, பாலான நிலங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் பயிர் நிலமாகிறது தான் என் கண்கள் காண போகிறது. இதுவரைக்கும் உன் கண்கள் பார்த்ததெல்லாம் இருள் தான், ஆனா இனி உன் கண்களோ வெளிச்சத்தை காண போகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் குறைவுகள் தான், இனி உன் பார்வைகள் நிறைவுகளை காணும்படியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை உனக்கு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை உனக்கு செய்கிறார். உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இனி தோல்விகளை நீ காண மாட்டாய், இனி நீ ஜெயத்தை காணும்படியாய், வெற்றியை காணும்படியாய். ஆமென் ஆமென். வாங்கிக்கோங்க. அபிஷேகத்தில் நிரம்பி வல்லமையில் நிரம்பி ஆண்டவரே இனி மரணத்தை அல்ல, இனி ஜீவனை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அதுதானே சொல்லு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்னைக்கு அந்த பரிபூரணமான ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அந்த பரிபூரணமான நன்மைகள் நீ காணத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை கண்களை திறப்பாராக. வியாதியை பார்த்தவனை நீ பயந்துராத. ஆண்டவருடைய பிரசன்னத்துல சுகத்தை உன் கண்கள் காணட்டும். ஏமன் ஏமன் ஏமன். ஏதோ ஒரு நஷ்டம் வந்தவனை பயந்துராத. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கட்டும். எஸ், நஷ்டம் அல்ல, என்னுடைய நஷ்டங்களை கர்த்தர் லாபமாய் மாற பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கண்கள் உனக்கு இன்னைக்கு திறக்கப்படட்டும். லிஸ்மா துரா கஸ்மா துரபா
நல்ல டங்ஸ்ல பேசுங்க, ஆவியில் நிரப்பப்படுங்க. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவராக சொல்றார் பாருங்க, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். அவன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இனி முந்தினவைகள் நினைக்காத, அந்த பழைய இழப்புகளை நினைக்காத, அந்த பழைய யோசனைகளை நினைக்காத, அந்த பழைய வேதனைகளை நினைக்காத. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை. எதை விசுவாசத்துல பார்க்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆமென். நம்ம கண்கள், அதான் நம்ம நினைக்க, நான் சொன்ன ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய கண்கள் ரொம்ப முக்கியம். இந்த பூமிக்குரிய கண்களை நம்பி இந்த உலகத்தில் இப்போ நீ பார்க்கிறத பார்த்து, அதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாம் கூடாரத்திற்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தானும் தம் மனைவியும் உட்கார்ந்துட்டு, வேற புள்ள கூட அப்போ கிடையாது. கூடாரத்துக்குள்ள மிஞ்சி போனால் என்ன இருக்கும்? அந்த நாலு முக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் அவனை ஆபிரகாமை வெளியே கொண்டு வெளியே கொஞ்சம் அண்ணாந்து பாருன்னு சொல்ற. ஆமே, அண்ணாந்து பாரு. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். அப்போ நட்சத்திரங்கள்லாம் தெரியுதான். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் அப்படியே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். புரியுதா? அதான் நான் சொன்னேன். ஆண்டவருடைய, அதான் நான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அவிசுவாசமாக நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஆமா, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாருமே கிடையாது. உன்னுடைய எண்ணங்களும் உன் சிந்தனைகளும் தான் தடை. ஆமென். அதனாலதான் வேத வசனங்கள் நமக்குள்ள இருக்கும்போது தான் அந்த வேத வசனங்களில் இருக்கிற வல்லமைய எந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நீ நெருக்கப்பட பலவீனப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் உன்னை புஷ் பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அதனால நம்ம பார்வைகள், நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கும் நீ கீழே இருக்கவே கூட இருக்கிறன்னா உன்னுடைய பார்வைகள் கீழே இருக்குன்னு அர்த்தம் இல்லை, மேலே பார். ஆண்டவர் அன்னைக்கு அண்ணந்து பார்க்க சொன்னார். பார்க்க வானத்தை அண்ணந்து பாரு, ஆபிரகாமை பார். நீ ஆபிரகாம் இருக்கிறடா, நீ ஆபிரகாம் அல்ல, நீ ஆபிரகாம். எல்லாரும் சத்தம் ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா. நைட்லாம் விசுவாசத்தோட வானத்தை அண்ணாந்து பார்த்து பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரை இப்படி நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஆமாங்க, விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க விசுவாசத்துல செஞ்சு, அதெல்லாம் விசுவாசத்துல பண்ணி பாருங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்க, தப்பு கிடையாது. நம்மளை பார்த்த 4 பேருக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும், அது தெரிஞ்சுட்டு போட்டு அதுக்கு என்ன? நீங்க பாருங்க, ஆண்டவர் இப்படி தானே ஆபிரகாம் ஆசீர்வதித்தீர், நானும் பார்க்கிறேன், என்னை இப்படி ஆசீர்வதி. ஆமென். அப்போ அந்த ஒரு சின்ன வட்டத்தில் இருந்த ஆபிரகாமை வெளியே கொண்டு கண்ணை இப்போ திறந்து பாரு, உன் கண்ணை திறந்து பார். இன்னைக்கு சொல்லணும், ஆசைப்படணும். நம்ம எல்லாம் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதல்ல உங்கள் கண்ணு திறந்து பார்க்கட்டும். சும்மா அந்த சின்ன ஒரு மைண்ட்லேயே சின்ன சிந்தனையிலுமே இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நீ விசுவாசத்தில் என்ன மூவ் பண்ணுறன்னு பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ ஆகணும் தானே? சொல்லுங்க. ஆமாம், முதல்ல ஆவியில் கட்டுங்க. காமசத்தில் தானாக நடக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆவியில் விசுவாசத்தில் கட்டணும். நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் கட்டுங்க. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதான் சொன்னேன், இது உலகத்தானுக்கு தெரியாத ஒரு ரகசியம் உனக்கு எனக்கும் தெரியும். அவனுமே இப்போ நிறைய நேரங்களில் தெரிஞ்சிட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு. அவன் அதனால தான் அவனை என்ன சொல்லுவானுங்கன்னா, பாசிட்டிவாகவே பேசணும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாசிட்டிவாகவே பேசுங்க, மோட்டிவேஷனாலவே இருக்கணும், மோட்டிவேஷன் ஸ்பீக். அதுக்குன்னே நிறைய ஒரு கூட்டம் நடத்துகிறானு. அவன் போய் மோட்டிவேஷன்லாம் பேசுவாங்க. அந்த நேரம் கேட்குறதுக்கு எல்லாம் கை தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் மோட்டிவேஷன் கிடையாது, ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாதுன்னு இருக்கு. இந்த வார்த்தை உனக்கு மாத்திரம் இல்ல, உன் வழியாய் உன் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் சூப்பர். இப்போ இந்த உலக பிரகாரமா இருக்கிற காரியங்கள் அந்த நேரம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் ஆக்டிவேட்லாம் பண்ணலாம் முடியாது. அந்த நேரம் கேட்டுக்கலாம், ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உனக்குள்ள இறங்குற அந்த ஜீவன் ரெஃப்ரெஷ் மொத்தமாவே மாத்திருமே, வாழ்க்கையே மாத்திருமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மொத்தமா திருப்பிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மொத்தமா மாத்தும். அதனாலதான் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வார்த்தை
உன் விசுவாசம் பெருகணும்னா கர்த்தருடைய வசனத்தை நீ உள்ள இறக்கணும். உள்ள அல்லையிலே சொல்லுங்கப்பா. வசனம் உள்ள இறங்க இறங்க தான் உன் விசுவாசம் பெருகும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப அந்த வசனத்தின் வழியாக உங்க ஆவியில நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். எத்தனை பேர் நீங்க கட்ட போறீங்க? ஒரு ஆமேன். உங்க கணவர் மனம் திரும்புகிற மாதிரி பாருங்க. உங்க கணவர் சபைக்கு வர்ற மாதிரி பாருங்க. ஆமேன். உன் பிள்ளைகளும் நீங்களும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி பாருங்க. உன் பிள்ளை நல்ல ரேங்க் வர்ற மாதிரி பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. பிசினஸ்ல நல்ல டர்ன் ஓவர் வர்ற மாதிரி பாருங்க. வருஷம் ஆண்டவர் இப்படிப்பட்ட உன் கண்ணல்ல கொண்டு வா. நினைக்கிறதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். 500க்கும் 1000க்கும் பார்த்து கஷ்டப்பட்டு இருந்த காலம் மாறி ஆண்டவர் லட்சங்களையும் கோடிகளையும் பார்க்கட்டும் ஆண்டவரே. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஆமென். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அதெல்லாம் மட்டுமே நம்பி ஓடிடக்கூடாது. என்னதான் கர்த்தர் உன்னை நிரப்பி வைத்திருந்தாலும் இயேசு என்கிற ஒரு சுவாசம் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கட்டும். அதை விட்டு இன்னைக்கு உலகத்துக்காகவும் பணத்துக்காகவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒன்றும் இல்லாத போது தேவனை தேடுவாங்க, ஆராதனைக்கு வந்துடுவாங்க, ஜெபத்துக்கு வந்துடுவாங்க. பட் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை விட்டு மறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட துரோகிகளாய் நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் விசுவாச துரோகம். என்ன வந்தாலும் தேவனுக்கு கொடுக்கறத நான் கொடுப்பேன், தேவனுக்காக நிற்கிறத நான் நிற்பேன். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? ஆமா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஏன் இன்னைக்கு சில பாதைகளில் நம்ம தடையா இருக்கிறோம்னா நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தான். யோசித்து பார்க்கணும். நம்ம கர்த்தருக்கு எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கொடுக்குறோம், நம்ம எப்படி இருக்கோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லாம் வந்த பிறகு தேவனுக்கு உனக்கும் தூரமான ஒரு காலங்களாய் இருக்கக்கூடிய எல்லாம் வந்த பிறகுதான் நீ கர்த்தரோடு இன்னும் நெருங்கணும். கை தட்டி ஒரு அலையில சொல்லிருங்கப்பா. எல்லாம் வந்த பிறகு. ஆமென். சிலர் அப்படிதான். பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், தொழில் தொழில் தொழில், அதுல சபைக்கு போறதை மறந்துடுவாங்க, கூட்டத்துக்கு போகிறத மறந்துடுவாங்க, ஜெபத்தை மறந்துடுவாங்க, வேத வாசிப்பை மறந்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒண்ணே சொல்றேன், நீ கர்த்தரோடு இரு. எதை நீ விடலாம் அவரை விடவே விடாது. உன் பிசினஸ் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நீ அவரோடு இருக்கும்போது சகலமும் உனக்கு கிடைக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஏன்னா அவருடைய சமூகத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானா அவனை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நம்புகிற பிள்ளைங்களை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல. அவருக்கு கைவிட தெரியாது. நம்ம தான் நிறைய நேரங்களை கைவிட்டுறோம். ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து கைவிட்டுறோம். பட் நம்ம ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. நீ எந்த நேரத்திலையும் அவர் உன்னை நேசிச்சு உன் கூட தானே இருந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த தேவத்துக்கு நீ உண்மையாயிரு. ஆமென். விசுவாசத்துல பார், வசனங்கள்ல தாகமாயிருங்க. வாழ்க்கை மாறணுமா? எத்தனை பேர் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாட்களும் ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும். ஒவ்வொரு மாதங்களும் உன்னை ஒரு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் உன்னை கர்த்தர் ஒரு சாட்சியா நிறுத்தட்டுமே. அப்போ விசுவாசத்துல பார், ஆண்டவர் இந்த மாதம் விசுவாசத்தில் நான் பார்க்கிறேன், அடுத்த மாதம் இந்த கூட்டத்துக்கு நான் வரும்போது சாட்சியோட வரத்தக்கதாய் வைங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லில சொல்லுங்கப்பா. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? வசனத்தை உள்ள என்ன செய்யுங்க? இறக்கிட்டே இருங்க. வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுக்கு ஒரு வசனத்தை படித்தாலும் அந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை மஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பொதுவாக அதை தியானிச்சுக்கிட்டே இருங்க. கண்களை கர்த்தர் திறந்தார், ஊற்றுகளை பார்க்கிறார். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? ஆண்டவர் இன்னைக்கு என் கண்களை திறங்க, நானும் பார்க்க வேண்டிய ஊற்றுகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்ப அந்த திறந்த உடனே அவளுக்குள்ள நம்பிக்கை வந்துடுச்சு. என்னன்னா இனி என் பிள்ளை சாகவே சாகிறது கிடையாது, என் பிள்ளை பெரியவனாய் ஆக போகிறான். ஆமென். அப்ப ஆண்டவருடைய நாமத்தில் இன்னைக்கு உங்க கண்களை திறக்கப்பட்டு உங்க வாழ்க்கையை முதல்ல ஆவியில கட்ட ஆரம்பிங்க. விசுவாசிங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். வியாதியஸ்தர்களுக்கு சொல்லுவேன் நான், நீ சுகமாகிறத முதல்ல நீ நம்பி பார். நான் சுகமானேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகமானேன். ஆமென். ஐ அம் ஹீல்டு. அவருடைய தழும்புகளால் நான் குணமான என்பதை நீ நம்பு முதல்ல. அதை ஆவியில கொண்டு அதை ஆப்ரேட் பண்ணி பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க ஆவியில. ஒவ்வொரு நாட்களும் எழும்பும் போது, காலையில் எழும்பும் போது, ஆண்டவர் உங்க தழும்புகளான குணமான இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியோ பலவீனமோ என்னை அணுக முடியாத ஆண்டவரே,
ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். எகிப்திற்கு வர பண்ணின ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை நீ சுமந்தீர், அப்படியே தழும்புகளாம் குணமானேன்ங்கிறத நான் படிக்கிறேன். இதுதான் எனக்கு உண்மை, இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். I am healed. I am healed by his stripes. அவருடைய தழும்புகளால் குணமானே. அப்படி ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பார். முதல்ல ஆவியில வரட்டும் விடுதலை. ஆவியில உள்ள வந்துச்சுன்னா வெளியே சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் தானா உனக்கு சுகம் கிடைக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்களேன். ஆமாங்க, முதல்ல ஆவியில வரணும் விடுதலை. ஆமென். வசனங்களை கேட்டா மட்டும் போதுமா? வசனங்கள் சாதாரணதா? அப்படி இருந்தும் நம்ம என்னைக்கு பலவீனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இல்ல, இனி நான் சுமக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி உன் கண்ணு திறக்கப்படட்டும். வியாதிக்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்க. வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு கர்த்தர் சொன்னார் தானே. அந்த பிசாசுனால தான் இந்த வியாதி வருது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவர், இன்னைக்கு நான் சுகமானேன், என் குடும்பம் சுகமாகிறது ஆண்டவரே. எல்லாம் கைகளை உயர்த்தி கொள்ளலாம் ஆண்டவருடைய கிருபையில, பிரசன்னத்துல. Jesus name. Glory to God. Amen. அதெல்லாம் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு ஒரு வனாந்தரத்துக்கு போவேன். அப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செடிகளாக இருக்கும். நல்லா கத்தி ஜோமன்லாம், எவ்வளோ கத்தினாலும் கத்தலாம், தொண்டை கிளியிற வரைக்கும் கத்தலாம், யாருக்கும் கேட்காது. நல்லா கத்தி ஜோமுனுவேன். நிரம்பப்படும் ஆவியில் நிரம்பு, அபிஷேகத்தில் நிரம்பும் போது விசுவாசத்தில் அந்த செடிகள் நம்மளை சுற்றி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பல ஏக்கர் நினச்சிக்கோங்களேன் அந்த இடம், ஃபாரஸ்ட் ஏரியா அது. அப்போ செடிகள்லாம் இருக்கும். நான் விசுவாசத்தில் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, எனக்கு முன்னால் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி என் எண்ணத்தில் கொண்டு வந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம், விசுவாசத்தில் நிரம்பி சொல்லுவேன், இயேசு உன்னை சுகமாக்குகிறார். அதை முதல்ல கேட்டது செடிகள் தான். அவர் அழியில் சொல்லப்பா, நான் நம்புகிறேன். இன்றைக்கி அந்த நான் பேசுகிற பிரசங்கத்தை கேட்டு அந்த செடி இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாங்க. அப்போ விசுவாசத்தில் நம்ம அப்படி பண்ணோம் பாருங்க. நான் சொல்கிறது ஒரு 2009 இருக்கும். இந்த மாதிரி நான் விசுவாசத்தில் அப்படியே அறிக்கை பண்ணுவேன் ரொம்ப. ஆனால் எண்ணி ஒரு 2-3 வருஷத்துலேயே நான் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கர்த்தரை நிற்க வைத்து அந்த வல்லமையான காரியங்களை காணும்படி கர்த்தர் செய்தார். ரொம்ப 10 வருஷம்லாம் இல்லை, 3-4 வருஷத்துலேயே ஆயிரக்கணக்கான மக்களை பெரிய குரூசைடில் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் என்ன கொண்டு வந்தார். ஒரு அலையில் சொல்லுங்கப்பா, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம எதை விசுவாசத்தினால, நம்ம பைபிள் சொல்லுதுன்னா, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு. இன்னையிலேருந்து கொஞ்சம் அதான் சொல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஆவியில கட்ட தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆவியில கட்ட விரும்புகிறார். அதுக்கு தான் இன்னைக்கு கண்கள் திறக்கப்படுகிற. குழந்தை இல்லையா, உன் குழந்தை கையில ஏந்து, விசுவாசத்துல ஏந்திரு. ராமன் சொல்லுங்க, விசுவாசத்துல தூக்கி பிடிச்சிரு குழந்தைய. ஒரு முறை அப்படிதான் ஒருத்தருக்கு குழந்தையில கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க குழந்தையே கிடைக்காது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் நீட்டு சொன்னேன், தொட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 40வது நாள் புள்ள உண்டாகி, அந்த புள்ள ஆண்டவர் அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு நான் தான் பேரே வச்சேன். நான் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா? ஆமா, விசுவாசத்துல பண்ணணும், விசுவாசத்துல ரெடி ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துல கட்டுங்க. ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசத்துல கட்ட போறீங்க? ஒரு அல்லையா சொல்லக்கூடாது. ஆமென். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் அதுதான் நான் சொல்ல. எப்பவுமே ஆண்டவர் நமக்காக ஊற்றுகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு பிஃபோர் ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஊற்றுகளை பார்த்தபோது அவள் அழுகை மாறியது. இன்னைக்கு விசுவாசிங்க, இப்போ நாம் ஏன் அழுதுட்டு இருக்கிறோம்னா, நம்ம கண்ணு திறக்கப்படலை, அதனால தான் நீ அழுது கொண்டிருக்கிற. ஏன் நீ புலம்பிட்டு இருக்கிற? ஏன் நீ உன் கண்ணு திறக்கப்படலை? உன் கண்ணு இருளா இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்துக்கு பிறகு விசுவாசிங்க, உன் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். கண்ணு திறந்துட்டுனா நீ அற்புதத்தை காண ஆரம்பிப்பாய். அப்போ அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. அங்கே ஒரு ஊற்று திறந்து இருக்கிறது, தண்ணி வந்துகிட்டு இருக்கிறது. அப்போ அவளுக்கு நம்பிக்கை வந்துச்சு, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அழப்போவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டுறாய். சத்தமாக சொல்லுங்கப்பா, இனி நீ அழுது கொண்டுறாய். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் அங்கே உண்டாகிறது.
ஆமென். வாழ்க்கை மாறுகிறது, எழுப்புதல் வருகிறது. கர்த்தர் அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குகிறார். அவனையும் பெரிய ஒரு ஜாதியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் இன்னைக்கு எங்களுக்கு தரட்டும். ஆண்டவரே, பிரச்சனை எங்க இருக்குன்னா மண்டையில தான் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, மண்டையில தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே நெகட்டிவாவே நம்ம ஆட்கள் பொதுவா நம்ம அது தமிழ் மக்களுக்கு ஒரு மனசு இருக்கு பாருங்க, ஒரு கேரக்டர் உண்டு. யாரையுமே ஈஸியாக வளர விட மாட்டாங்க. அம்மா இல்லையே சொல்லுங்க, எல்லாருமே நெகட்டிவாகவே தள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கீழேயே தள்ளிடணும், கீழேயே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. கீழே இருக்கிற உன்னை மேலே கொண்டு வர வச்சு, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரட்டும் ஆண்டவரே. ஆமென். வியாதியா இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவேன், இன்னையோட வியாதிக்கு ஒரு முடிவு வரட்டும், ஜெயம் உண்டாகட்டும். கடனில் தத்தளிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னையோட சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணு திறக்கட்டும், நான் கடன் கொடுக்கிறவனை உன் கண்ணு பார்க்கட்டும். முதல்ல அதை கட்டுங்க உள்ள. அது ஒரு விதை மாதிரி தாங்க. விசுவாசத்தில் ஒரு விதையை உள்ள போடு, ஒரு நாள் வரும் அது பலன் 100க்கு 60 100 பலன் கொடுக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வரமாட்டேங்குதே சத்தம். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அற்புதம் நடக்கணும், ஒருத்தர் வரணும், கூட்டத்துக்கு வரணும், ஒருத்தர் கையை வைக்கணும், மேஜிக் நடந்துடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஏமாற்று வேலை. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி, உன்னை கிறிஸ்துவுக்குள்ள உன்னை பலப்படுத்தி, உன்னை ப்ரிப்பேர் பண்ணி அந்த கிருபை உனக்கு தருவார். நான் ரீசெண்டாக கூட அந்த இன்னைக்கு சாட்சி சொல்ல வருவேன்னு சொன்னாங்க, வரல. நம்ம மீட்டிங் வர்றதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப சோர்ந்தான் ஒரு பொண்ணு வந்துச்சு. அப்போ அது சில இடங்களுக்கு போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஜோபனுனாலே ஒரு ஆயில், ஒரு பேக்கேஜ் மாதிரியான். ஒரு இவ்வளோ தான் ஆயில் இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஒரு வசனம் இருக்கும். 600 rupees. என்னது? 600 ரூபா. நீ வாங்கி, அவன் பேர் ப்ராஃபிட்டான், சரியா? நீ வாங்கினாதான், வாங்கி நீ அங்கே போனாதான் அந்த ஆயிலில் தான் அந்த ஆள் ஜோமனுவானா. இவங்களும் போயிருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு வாங்க. இப்படிப்பட்டவங்களாம் நம்பிடாதீங்க, சரியா? மண்ணெல்லாம் கொண்டு வா. அந்த மண்ணுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு 1000 ரூபாவாம். சரி, உன் வீட்டில் இப்போ சில நேரங்களில் வந்து இருக்குது. இப்போ நானே சில நேரங்கள் சிலவருக்கு சொல்லுவேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, வீட்டில் ஜபிக்கும் போது தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் உப்பு எடுத்து நீங்கள் போட்டு, ஏன்னா பைபிள் இருக்கிறது, எலிசாவுடைய நாட்களில் இருக்கிறது. அந்த ஒரு விஷத்தை வந்து அந்த பானையில் உப்பு போடுவாங்க, அந்த பானையில் இருக்க விஷம் முறிஞ்சு போகும். அது ஒரு அடையாளம், சரியா? ஆனால் கிரியை செய்கிறது கர்த்தர் தான். அது நம்ம பைதத்தின்படி சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் உப்பு எடுத்து ஜோம் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு 1000 ரூபாவாம் பேக்கேஜ் வச்சுருக்கானுங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. நான் அப்போ என்ன வருத்தப்பட்டேன்னா, மக்கள் எந்த அளவு, ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கர்த்தரை தேடு, உனக்கு விடுதலை கர்த்தர் தருவார். எவனும் உன் வாழ்க்கையில மாத்திர முடியாது. இப்ப நான் பேசுறேன்னா, இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர என் சொந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க? ஆமா. இப்ப நூதனமான கொள்ளை தானே இது. இதெல்லாம் கேள்விப்படாம நான் சொன்னேன், நீனும் போனேன். ஆமாண்ணே, நானும் தெரியாம போனேன்னே. போன பிறகு என்ன நடந்தது? போன பிறகு இன்னும் மோசமாயிடுச்சு வாழ்க்கை. அதுக்கு பிறகு தான் நம்ம இடத்துக்கு வந்தேன். இப்போ எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேனே. ஆமாம். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் அப்படித்தானே ஏதோ எங்கேயாவது மேஜிக் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். ஆமென். தீர்க்க தரிசனம் எங்களுக்கு பேரில் போய் குறி கேட்க போவாதீங்க. உன் கண்ணை கர்த்தர் திறக்கட்டும்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. நான் எப்பவுமே சொல்வேன், தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று. ஆனால் அதை எப்படி தெரியுமா தேவன் கொடுப்பார்? நீ கர்த்தரை தேடும் பொழுது உன்னை தேடி தான் வரும் தீர்க்க தரிசனம். நீ தேடி போகிறது தீர்க்க தரிசனத்துக்கு கிடையவே கிடையாது. ஏமாறாதீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, தீர்க்க தரிசனத்தை போய் தலையில கையை வச்சுட்டு ஒருத்தர் சொல்றது நடக்காதுங்க. அதெல்லாம் நடக்காது. எப்படி சொல்ல நடக்கும்? ஆனா அதே தேவன் உன்னோடு பேசணும்னு நினைச்சாருன்னா தம்முடைய பிள்ளைகளும் அனுப்புவார், வசனத்தை, வார்த்தை அனுப்புவார். உன்னை தேடி வார்த்தைகள் வரும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சொல்றேன்ல,
ஊழியங்கள் வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கண்கள் திறக்கப்படட்டும்னு சொல்றேன் நான். மேஜிக் நடந்தோன்னு எங்கேயோ ஒருத்தனை போய் சந்திச்சு அவனை பார்த்தவொடனே ஒரு மேஜிக் நடந்துடும் சொல்லி ஏமாந்துடாதே. வார்த்தையை கேளுங்க, அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ணுங்க, அந்த வார்த்தையில வாழுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு தானே. என்ன வார்த்தை? கர்த்தருடைய மகிமை என் மேல. இதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. இனி சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய மகிமை, என் மேல கர்த்தருடைய மகிமை. இனி ஏன் வேற எதையும் நான் சுமக்க போவது கிடையாது. இனி இந்த உலகத்தின் பாடுகளை நான் சுமக்க போவது கிடையாது. இனி வேற எந்த நிந்தனைகள் நான் சுமக்க போவது கிடையாது. என் கண்கள் திறக்கப்பட்டுட்டு இனி கர்த்தருடைய மகிமை என் மேல். சொல்லக்கூடாதா? கண்கள் திறக்கப்பட. நான் அதான் அந்த காரியங்கள்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போனேன். அப்போ நான் கேட்டேன், அதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லைண்ணே, அதுக்குன்னு வராங்கண்ணே. இந்த இப்போ ஒரு பொதுவாக அந்த குறி சொல்கிறவங்கலாம் இருக்காங்க பாரு, பிடிச்சி ஒரு ஒரு எலுமிச்சப்பழத்தை கொடுப்பாங்க, பண்ணிட்டு நீ போ நடந்துருமா. ஹல்லேலூயா, ஆமென். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்களாம் போய் தலையை கொடுத்த ஆட்களாக தான் இருப்பீங்க. அதாவது பொதுவாக ஒரு கர்த்தர் கொடுத்த கிருபைகளில் கர்த்தர் கொடுத்த ஒரு காரியத்தை வந்து தேவனுக்கு மகிமையாக நம்ம செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தோடு செய்யணும். அல்லையில சொல்லக்கூடாதா? எத்தனையோ பேர் நம்ம ஊழியத்தில் சுகம் ஆகிறாங்க. அந்த நேரம் ஜோமனி, அந்த நேரம் ஒரு ஆயில வச்சு ஜோமனி விடுவோம். நம்ம ஆண்டவர் அத்தனை பேரையும் சுகமாக்கியிருக்கிறார். ஏமேன். இந்த திருப்பத்தூர்லாம் போகும்போது அவ்வளோ மிராக்களை காண முடியும். அவங்க சொன்னாங்க என்னென்னா, 2008 ஒரு தேவ மனுஷன் மூலமாக இந்த மாதிரி மிராக்களை பார்த்தோம். அப்புறம் 2026 எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது இப்போ இந்த ஜனங்கள் இந்த லைவாக பார்த்தாங்க, அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆமென். கர்த்தர் அதான் சொல்ல என்னன்னா, கர்த்தர் செய்ய நினைக்கும் போது அதை யாரும் தடுக்கவே. அதான் நான் சொன்னேன் தானே, அந்த ஒரு ஊழியமே இந்த மீட்டிங்கே நடத்தக்கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாய் அவங்க கண்களை கர்த்தர் தராது. இனி நல்லா செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்னோட பேசினாங்க. இனிமேல் நாங்கள் நிறைய செய்வோம் பாஸ்டர் பிரதர். ஒரு அலையில் சொல்லுங்களேன். ஏமேன். எனக்கு மக்கள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு சமையல் பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு கேவலமான ஒன்றை போடுவீங்களா, மேகின்னு ஒன்று. என்னங்க வரமாட்டேங்குது சத்தம்? ஆமாம், பிள்ளைகளுக்கு ஏதோ சாப்பிட்னா டக்குன்னு போட்டு தண்ணியை போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நீங்களும் செய்யணும், அவங்களே செஞ்சுக்குதுங்க. இன்னைக்கு கிச்சனில் போய் தண்ணியை போட்டு அந்த கேவலமான ஒன்றை சாப்பிட்றீங்க பாரு, அது கேவலமானது தான். இந்த மேகி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது. பைபிளே ஒரு வசனம் அப்படி தானே இருக்குது, துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் தங்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தங்காது. எந்த ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வரட்டும், கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும். ஆமென். ஆமாம், லேட்டாக வந்தால் கூட அது மகிமையாக உனக்கு கர்த்தர் வந்து செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைங்க நல்லா ஒரு கண்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். இதை பார்க்கிறவர்கள்லாம் கண்கள் திறக்கப்படட்டும். ஒரு ப்ரேயர் நம்பர் நம்ம போடுறோன்னா குறி கேட்கறதுக்காக போடக்கூடாது. ஒரு உடஞ்சி போய் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார், அது இப்போ சில கொடுமை எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளே அப்போ தான் டயர்டாக படுத்திருப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும்ல பிரதர், எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தரையாம உன்னை பற்றி ஏன்டா சொல்லணும்? ஆமாங்க, கர்த்தரையும் ஏன்டா சொல்லணும்? ஓன்ட்ட சொல்லுவார் கர்த்தர். ஒரு அலையில் சொல்லுங்க பா, உனக்கு சொல்லணும்னு கர்த்தர் ஏவுனாரா நான் சொல்லுவேன். ஆமென். உங்களை குறித்து சொல்லணும்னு கர்த்தர் ஏவுவாரேனால், சரி இவ்வளோ பேர் வந்துட்டாங்கப்பா, இன்னைக்கு அத்தனை பேர் மேலே கையை வச்சு இன்னைக்கு தீர்க்குதுன்னு சொல்லிட வேண்டியதான். இயேசுவே அதை பண்ணலங்க, வந்த அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதிச்சார். ஒரு அலையில் சொல்லுங்க பாப்போமே, என்ன பண்ணாரா? அந்த அதிலே கர்த்தருடைய கிருபை மேலே வந்துடும். ஒரு அலையில் சொல்லுங்க. ஆமென். கண்கள் திறக்கப்படுமா? இனிமே நல்லா இருப்பீங்களா? இனிமே ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனங்கள் அறிவும் இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை. அதனால் எது எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. பட் ஆண்டவர் இன்னைக்கு அவங்க கண்களை திறக்கட்டும். ஆமென். இன்னைக்கு கடைசி நாட்கள், ஞானமாக இருங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா?
எல்லா இடத்துலையும் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தை எந்த காரியமா நானாவே இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையில தான் நம்ம நிக்கணும் முதல்ல. ஆமென். வசனம்தான், வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். வார்த்தை ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தை. ஆமென். வார்த்தை தான். வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்க கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமா, ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். எப்படி இருந்தாலும் அலைந்து திரிந்தாளாம். சரி. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, நீ அதுக்கு பிஃபோர் முந்தின வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ எழுந்து புள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி. ஆண்டவர் சொல்றேன், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒரு அலையில சொல், நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாயோ, அதை கொண்டு நான் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அவ யாரை குறித்து பலவீனப்பட்டிருக்கிறாளோ, யாரை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாளோ, யாரை குறித்து அழுது கொண்டிருக்கிறாளோ, அந்த காரியத்தை வைத்து ஆண்டு சொல்றா, அவளை உன் கையில பிடித்து கொண்டு போ. நீ எதை பார்த்து முடிஞ்சு போகும்னு நினைக்கிறிய அதை உன் கையில எடுத்துக்கோ. இன்னைக்கு ஒரு அலையில சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் இன்னைக்கு கையில பிடித்துக்கொள்ள ரெடி ஆயிட்டீங்க? ஆகார் தன் பிள்ளைய போட்ட, அவ்வளவுதான் ஆண்டவரே. ஆண்டு சொல்ல, இல்ல நீ விட்டுறாத, உன் கையில நீ பிடித்துக்கோ, அதை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன். இன்னைக்கு உன் விசுவாசத்தை நீ விட்டுறாத, அதை உன் கையில பிடிச்சுக்கோ, அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் நம்பிக்கையை விட்டுறாத, அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விட்டுறாதீங்க. இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீ பிடித்து கொண்டு அவனை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை என்ன செய்தாரா? திறந்தாராம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கண்கள் எல்லாம் திறக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் மண் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த இடத்துல அவ போட்டாலோ பையிலையே, அதே இடத்துல அவள் பிடித்து தூக்கி கொண்டு போய் அந்த பிள்ளையை கண்டு பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றி, அந்த இடத்துல அவள் கண்களை திறந்து அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் தேவையானதை கொடுத்து அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்து அந்த பிள்ளை வனாந்தரத்திலே வில்வித்தில் வல்லவனாகிற அளவு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்னா, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உங்க கண்கள் திறக்கப்படும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு கண்கள் திறக்கப்படணுமோ கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எஸ், எப்படிப்பட்ட கண்கள் திறக்கணும்னா, வியாதியை பார்த்தா அதை சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கண்கள் திறக்கப்படட்டும். ஒரு குறைவுகளை பார்த்தோம்னா அதை நிறைவுகளாய் மாற்றக்கூடிய கண்கள் இன்னைக்கு உங்களுக்கு திறக்கப்படட்டும்.
ஞானத்துல குறைவாய் நீங்க இருப்பீங்கன்னா அந்த ஞானத்தில் நிறைவாய் இருக்கும்படியான ஒரு கண்கள் உங்களுக்கு திறக்கப்படட்டும். இன்னைக்கு நீ வாங்குறவனாய் இருக்கிறனா கடன் கொடுக்கிறவனாய் மாறும்படியாய் உன் கண்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டாகும்படியா எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டுடைய கிருபை இன்னைக்கு உங்கள் மேல் அப்படியே இறங்கத்தக்கதா, அவருடைய கிருபை இறங்கத்தக்கதா. ஆண்டவரை இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு பேர் மேல் அந்த கிருபை இறங்கத்தக்கதா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். அவருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இப்பொழுதே தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். ஒவ்வொருடைய மன கண்களும் இன்னைக்கு திறக்கப்படட்டும். ஆண்டவரே இது புலம்புகளை பார்த்து, ஆண்டவர் இந்த குறைச்சல்களை பார்த்து அந்த அழுகையிலே அவங்க வாழ்க்கை இருந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்க பிள்ளையோட அழுகையை ஆனந்த களிப்பாக நீர் மாற பண்ணுவீராக, ஆனந்த களிப்பாக நீர் மாற்றுவீராக. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தொடங்கட்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு உருவாகட்டும். எல்லா தடைகளும் இன்னைக்கு மாறுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நடக்கட்டும். ஒவ்வொருவர் மேலே அந்த கிருபை இன்னைக்கு உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இருளாய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் இன்னைக்கு விலகி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்டு போகட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். இனி ஆண்டவரே அன்னைக்கு புள்ளையாம் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வரல, சபிக்கத்தான் வந்தான். ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட்டவன் என்று விளம்புகிறதாவது அவன் கண்ணை மூடி இருக்கிற வரைக்கும் அவன் தேவ ஜனங்களை சபிக்க தான் வந்தான். ஆனா கண் திறக்கப்பட்ட போதோ அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம்னு ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு கண் திறக்கப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஏன்னா உம்முடைய சித்தம் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தானே ஆண்டவரே. இன்னைக்கு மனசார இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் கைகளை உயர்த்தி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணுமோ பெற்றுக்கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும், தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். நீ உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியாய் இன்னைக்கு அந்த கிருபை இறங்கி வரட்டும். இனி சபிப்பதற்காக அல்ல, இனி நீ சாபமாய் இருப்பதற்காக அல்ல, நீ வாழுவதற்கான ஒரு கிருபை, நீ வாழுவதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி come on people of God, அந்த கிருபை இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே உன் பிள்ளை மனம் திரும்பட்டும். எஸ், அதுதான் தேவனுக்கு சித்தம். உன் புருஷன் மனம் திரும்புறது தான் கர்த்தருக்கு சித்தம். உன் கண்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். உன் கண்ணால பார். உன் பலவீனத்தில் நீ சுகமாகிறது தான் அவருக்கு விருப்பம். உன் பலவீனத்தில் நீ விடுதலையாவது தான் அவருக்கு விருப்பம். இன்னைக்கு வாய்களை திறந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த கிருபையை வாங்கிக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஷபா டலா டலா. அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றப்படுவதாக. எப்படி ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டதோ இன்னைக்கு உங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சொல்வோமா. நல்லவரே வல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை 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 நல்லவரே நல்லவரே வல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஓ நல்லவரே வல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா. எல்லாரும் இந்த பிள்ளையில நல்லவரே நல்லவரே வல்லவரே நீர் வல்லவர். நீ ஆராதிக்கிற வேளையில ஆகார் எப்படி ஒரு துறவை கண்டாலோ நீயும் காணும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து
ஆராதனை ஆராதனை அவன் ஆமென் ஆராதனை இயேசுவே. நல்ல முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாமா? முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை இயேசுவே. அவர் ஆராதிக்கும் போது கட்டுகள் உடையட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈகா தடல ரஷந்தரபா ஆமென். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் டச் பண்ணட்டும், ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாய் ஹல்லேலூயா லிபடல கபடல தடலடவா லிபடகமடலவா ஹல்லேலூயா இன்னமாசயா ஒவ்வொரு பேரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. இப்பொழுது அவர்கள் கண்கள் ஒவ்வொருடைய கண்களும் இன்னைக்கு திறக்கப்படட்டும், வாழ வேண்டிய வாழ்க்கைகள் இனி மாறட்டும், இனி வாழைகளுங்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பெரிய காட்சியாய் பெரிய சாட்சியாய் ஒவ்வொருவரை நிறைவேற்றுங்க சுவாமி. வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவார்களாக, பலவீனப்பட்டவர்கள் பலன் அடைவார்களாக, ஓ குறைச்சல் இருக்கிறவர்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய கண்களை இன்னைக்கு நீ திறந்ததற்காக நன்றி. இனி பலவீனன் தன்னை பலவான் சொல்ல போகிறதற்காக நன்றி. நீ எதிலையும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராம் நிறைவுள்ளவர்களாய் ஒவ்வொரு பேரையும் அலங்கரித்து அவருடைய கண்களை நீர் திறந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு பேரை நாங்கள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ROI Power Ministries.